பயங்கரவாதம் எங்கிருந்தாலும் வேரோடு களையப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். இதனிடையே பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் தற்போதும் தெற்கு காஷ்மீர் பகுதியில் தங்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அது குறித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்குதல் நடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்பிக்கவே முடியாது என்று உறுதியாக கூறினார். தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமான ஒவ்வொருவரையும் வேட்டையாடுவோம் என்று அவர் ஆவேசமாக கூறினார். 26 பேரை சுட்டுக் கொன்று வெற்றி பெற்றுவிட்டதாக நினைக்க வேண்டாம், இதில் தொடர்புடைய ஒவ்வொருவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றார். இந்த நாட்டில் இருந்து பயங்கரவாதத்தை வேரோடு களைவது உறுதி என்றும் அமித் ஷா சூளுரைத்தார். नरेंद्र मोदी सरकार है, किसी को बख्शा नहीं जाएगा, किसी को बख्शा नहीं जाएगा। इस देश की इंच इंच भूमि पर से आतंकवाद को मूल समेत उखाड़ने का हमारा संकल्प है और वो सिद्ध होकर रहेगा. இதனிடையே பஹல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் தெற்கு காஷ்மீரின் அடர்ந்த வனப்பகுதியில் தற்போதும் தங்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்திருப்பதால் சமைத்து சாப்பிட்டு தங்கியிருப்பதாக NIA அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி தீவிரவாதிகள் 4 இடங்களில் உளவு பார்த்து அதில் பைசரன் பள்ளத்தாக்கை தேர்வு செய்தது தெரிய வந்துள்ளது. ஆறு பள்ளத்தாக்கு, உள்ளூர் பொழுதுபோக்கு பூங்கா, பேதாப்பு பள்ளத்தாக்கு ஆகிய இடங்களில் பாதுகாப்பு அதிகம் என்பதால் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் செல்ல பைசரன் பள்ளத்தாக்கை தேர்வு செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே வாகா எல்லையை சீல் வைத்து மூடியுள்ள பாகிஸ்தான் அரசு இந்தியா அனுமதி அளித்த தங்கள் நாட்டு மக்களை கூட ஏற்க மறுக்கிறது. இதனால் பலரும் பாகிஸ்தானுக்கு செல்ல முடியாமல் எல்லையிலேயே காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.